ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து எந்த விதமான தடையுமே இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, பெஜஸ்கியான் அவர்கள், ஈரானுடைய பிரசிடென்ட் இருக்கார்ல பெஜஸ்கியான், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, முஸ்தபா கமினி ஈரானுடைய உச்ச தலைவர், அவர் கூட 2.5 மணி நேரம் பேசியிருக்காராம். இந்த 2.5 மணி நேரம் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் வந்து 14 பாயிண்ட் டீல் ரிலேட்டடாகவும் பேசியிருக்காராம். வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து அமெரிக்கா முடிவை எதிர்பார்க்குறாங்க, நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற தகவலையும் பரிமாறியிருக்காங்க. ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை தொடர்பான முடிவுகளை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறது ஈரானுடைய பிரசிடென்ட் மூலியமாகவும் செய்யலாம், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மூலியமாகவும் செய்யலாம், சபாநாயகர் மூலியமாகவும் செய்யலாம். இந்த 3 முக்கியமான நபர்களை வச்சு தான் அமெரிக்கா ஆட்டங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரை தவிர ஈரானில் இனிமேல் பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த 14 பாயிண்ட் டீலு, யுரேனியம் தொடர்பான விஷயங்களை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் முஸ்தபா கமினி அவர்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க. இதற்கு முஸ்தபா கமினி அவர்கள் இந்த 2.5 மணி நேர பேச்சில் என்ன சொல்லியிருக்காருங்கிற விவரத்தை இன்ன வரைக்கும் பெஜஸ்கியான் வெளியிடலை. ஸோ இதுவும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு பிறகு தான் விவரங்கள் தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி மே 9 ரஷ்யாவினுடைய ரொம்ப பெரிய அளவிலான வெற்றி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்து அவங்க ஜெர்மனியை வெற்றி கொண்ட நாள் அப்படிங்கிறது இந்த மே 9 அப்படிங்கிறது, அதை ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக கீவ்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இங்கே ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த 4-5 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஒட்டுமொத்த யுக்ரைனையுமே மே 9 முடித்து விடுவதற்கான வேலைகளை ரஷ்யா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு.